திமுக ஆட்சி நடைபெறும் தமிழகத்தில் ISIS பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் நெட்வொர்க் இயங்கி வந்துள்ளது NIA விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர், கோவையில் நிகழ்ந்தது வெறும் சிலிண்டர் வெடித்த விபத்து என திமுக அரசு கூறிய நிலையில் அச்சம்பவத்திற்கு IS இயக்கத்துடன் தொடர்பிருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக விமர்சித்தார். தமிழகத்தில் பயங்கரவாதத்திற்கான ஆலைகளாக செயல்பட்டு வந்த அரபிக் வகுப்பறைகளில் பயங்கரவாத அமைப்புக்காக மூளைச்சலவை செய்யப்பட்டதாக அண்ணாமலை தெரிவித்தார். பயங்கரவாத அச்சுறுத்தல்களை திமுக தொடர்ந்து குறைத்து மதிப்பிடுவதுடன் குண்டுவெடிப்பு சம்பவங்களை வெறும் விபத்துகள் போல் காட்ட முனைவதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் திமுக அரசின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட போவது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.